உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தென்னிந்திய முன்னணி நடிகையாக வலம் வருபவர் சமந்தா. இவருக்கு பல ரசிகர்கள் இருக்காங்க. அதிலும் தளபதி ரசிகர்கள் இவருக்கு ஏராளம். தளபதி சமந்தா ஜோடி தமிழ் சினிமாவில் மிகுந்த வரவேற்பு பெற்ற ஜோடி. சமந்தா கைவசம் தற்போது மஜிலி, சூப்பர் டீலக்ஸ், 96 ரீமேக் உள்ளிட்ட பல படங்கள் கைவசம் வச்சிருக்காங்க. 96 ரீமேக்ல சமந்தா மற்றும் சர்வானந்த் ஆகியோர் நடிக்க இருக்காங்க. இந்நிலையில ரீமேக் படத்திற்கு ஜானகி தேவி என பெயர் வச்சிருக்கிறதா தகவல் கசிந்திருக்கு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் விரைவில் வரும் என எதிர்பார்க்கலாம். தற்போது அவர் ஓ பேபி என்ற படத்துல நடிச்சு முடிச்சிருக்காங்க. 70 வயது பாட்டி திடீரென 20 வயது பெண்ணாக மாறினால் என்னவாகும் என்பதுதான் இதன் கதை. அதில் 20 வயது பெண்ணாக சமந்தா தான் நடிக்கிறாங்க. 70 வயது பெண்ணாக நடிகை லட்சுமி நடிச்சிருக்காங்க. படத்திற்காக ஒரு பாட்டை சமீபத்துல ஷூட் செஞ்சிருக்காங்க. சமந்தா, லட்சுமி இருவரும் ஆடி இருக்காங்க. ஜீன்ஸ் படத்துல ஐஸ்வர்யா ராயுடன் ஆடியதற்கு பிறகு தற்போது சமந்தாவுடன் தான் ஆடி இருக்காங்க லட்சுமி. தமிழ் சினிமாவின் இந்த வருடம் ஆரம்பமே கலக்கலாக இருக்கு. ஒரு பக்கம் படங்கள் பாக்ஸ் ஆபீஸ்ல கலக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நடிகர்களின் திருமணங்கள் நடந்துட்டு இருக்கு. விஷால் நடிகர் சங்க கட்டிடம் முடித்த பிறகுதான் திருமணம் செய்து கொள்வேன் என கூறியிருந்தாரு. அவர் வரலட்சுமியை காதலித்து வருவதாக வதந்திகள் சுற்றி வந்தது. இருவருமே அதை மறுத்திருந்தாங்க. அதன் பின் ஒரு வழியாக விஷால் தான் காதலிக்கும் பெண் பற்றி அறிவிச்சிருந்தாரு. ஹைதராபாத்தை சேர்ந்த அனுஷா என்கிற பெண்ணை திருமணம் செய்ய உள்ளதாக அறிவிச்சிருக்காரு. அனுஷா அர்ஜுன் ரெட்டி படத்துல சிறிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. விஷால் தன் காதல் பின்னணியையும் கூறியிருக்காரு. அனிஷாவை வேலை விஷயமாகத்தான் அவர் சந்தித்தாராம். ஆனால் நாங்கள் திருமணம் செய்து கொள்வோம் என அப்போது நினைக்கவே இல்லைன்னும், தெருநாய்களை மையப்படுத்தி ஒரு படம் எடுக்க உள்ளேன். இந்த படத்தின் கதையை அனிஷாவிடம் தான் முதலில் சொல்லிவிட்டு கருத்து கேட்டேன். படம் குறித்த விவாதத்தின் போதுதான் நாங்கள் நெருக்கமானோம், காதலில் விழுந்தோம்னோ. நான் தான் முதலில் காதலை அவளிடம் சொன்னேன். அவள் கடவுளால் எனக்காகவே அனுப்பப்பட்டவள் என நினைக்கிறேன்னு கூறியிருக்காரு. ஆர்யா சாய்ஷாவின் திருமணம் மிகவும் கோலாகலமாக நடந்து முடிஞ்சிருக்கு. அடுத்தபடியாக நடிகர் விஷால் அனிஷாவின் திருமணம் தான். இன்று அவரின் நிச்சயதார்த்தம் ஹைதராபாத்ல படு கோலாகலமா நடந்து முடிஞ்சிருக்கு. அப்போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை நடிகரும் இயக்குனருமான மனோபாலா அவர்கள் ட்விட்டர்ல ஷேர் செஞ்சிருக்காரு. எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் தளபதியின் பெயரை சொன்னாலே அவரது ரசிகர்கள் அரங்கத்தையே அதிர வச்சிடுவாங்க. இது போன்ற பல வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரல் ஆவதை பார்க்கலாம். தளபதி விஜய் இதுவரை 62 படங்கள்ல நடிச்சு முடிச்சிருக்காரு. தற்போது 63வது படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இவரது கெரியரில் வெற்றி தோல்வி என அனைத்துமே சந்திச்சிருக்காரு. அவரது ரசிகர்களும் அடிக்கடி அறிவுரை சொல்வாரு. தற்போது அவரின் பேச்சுகள் தான் செம வைரல் ஆகிட்டு இருக்கு. அவர் எப்போது பேசுவார் என பலரும் காத்துட்டு இருக்காங்க. சில விழாக்களில் அவரை பற்றி பேசுவாங்க. அப்படி விஜயின் ஹிட் படங்களை இன்ஜினியரிங் கல்லூரியில் உள்ள பிரிவுகளுடன் ஒப்பிட்டு பேசியிருக்காரு காமெடி நடிகர் சதீஷ். இன்று ஒரு கல்லூரி விழாவில் பங்கேற்ற அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கத்தி படம் மாதிரினும், சிஎஸ்சி குஷி படம் மாதிரினும், கத்தி படம் மாசேட், குஷி படம் கிளாஸ் 8னு சொல்லியிருக்காரு. ஆனால் இரண்டிற்கும் வசூல் வகையில் ஒன்றுதான் என அவர் பேசியிருக்காரு. இதனை அங்கிருந்தவர்கள் கைத்தட்டல்களில் தங்களது கொண்டாட்டத்தை வெளிப்படுத்திருக்காங்க. அந்த வீடியோ தற்போது வைரல் ஆகிட்டு இருக்கு.